ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை லில்லியின் சிரிப்பு. ஒரு அழகான ஊர்ல லில்லின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவ ஊர்ல எல்லாருக்குமே லில்லிய அவ சிரிப்பால தெரியும். ஏன்னா லில்லியோட சிரிப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஒரு நாள் அவ காலையில எந்திரிச்சா. அப்போ அவ சிரிப்பு தொலைச்சு போனத அவ கவனிச்சா. அவளுக்கு அது ஏன் தொலைஞ்சதுன்னு தெரியல. அவ ரொம்ப சோகமா இருந்தா. அத நினைச்சு அவளால அந்த தொலைஞ்ச சிரிப்ப எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. லில்லி அவளோட தொலைஞ்ச சிரிப்ப திருப்பி கொண்டு வர நினைச்சா. அதனால அவ அத கண்டுபிடிக்க வெளியில போய் தேட ஆரம்பிச்சா. அவ ஊர்ல விளையாட்டுத்தனமான குட்டி பூனை கிட்ட கேட்டா. அழகா மலர்ந்துட்டு இருக்கிற பூக்கள் கிட்டையும் கேட்டா. அவளுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண நினைச்சாங்க. ஆனா அவ முகத்துல ஒரு இடத்துலயுமே சிரிப்புக்கான ஒரு ஒளி தெரியவே இல்லை. லில்லி இன்னும் நிறைய பேருக்கிட்ட கேட்டா. ஆனா அவங்க யாராலையும் லில்லியோட சிரிப்பை திரும்பி கொண்டு வர முடியவே இல்லை. லில்லிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப தூரம் நடந்தா. அவ டயர்ட் ஆயிட்டா. லில்லி ஒரு மரத்துக்கடியில போய் உட்கார்ந்தா. அவளுக்கு திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. மறுபடியும் அவளுக்கு அந்த குரல் கேட்டுச்சு. பின்னாடி பார்த்தா அந்த மரத்துல இருந்துதான் குரல் வந்துச்சு. லில்லி உடனே எந்திரிச்சா. நீ ஏன் இவ்ளோ சோகமா இருக்க அப்படின்னு அந்த மரம் கேட்டுச்சு. லில்லி அவ தொலைஞ்சு போன சிரிப்பை பத்தி அந்த மரத்துக்கிட்ட சொன்னா. நான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன், ஆனா என் சிரிப்பை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா. லில்லி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து தான் வரும். அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால உனக்கு என்ன பண்ணா சந்தோஷம் தருமோ நீ அதையே திருப்பி பண்ண ஆரம்பி. சின்ன சின்ன விஷயமும் உனக்கு சந்தோஷம் தரும். அத உனக்கு உள்ள இருந்து சிரிப்பு தரும் அப்படின்னு சொன்னுச்சு. இது கேட்டதும் லில்லியோட சந்தேகம்லாம் ஓடி போயிடுச்சு. அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா அவ தொலைஞ்ச அந்த பிரகாசமான சிரிப்பு அவளுக்கு திரும்பி கிடைக்க ஆரம்பிச்சது. என்ன குட்டீஸ், மோரல் ஆஃப் த ஸ்டோரி இப்போ புரிஞ்சுதா? நம்ம சந்தோஷமும் சரி, நம்ம சிரிப்பும் சரி நமக்குள்ளதான் இருக்கு. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மீடியா மேசன்ஸ் லிட்டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை குட்டீஸ்.